வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வாங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இந்த பழம் பார்த்தீங்களா, இந்த பழம் கேரளாவில் விளையக்கூடிய பழம். இது பேர் ரம்புட்டான். இது பாருங்கள், பலாப்பழம் போல் இருக்கும். மேலே எல்லாம் முள்ளாயிட்டு சொறி சொறியாக இருக்கும். அதுவே உள்ளே எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு ஈரல் போல் நல்லா வலுவலுவலுன்ற தன்மையில் உள்ளதாக இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கும். அதை பிச்சு நம்ம வாயில் போட்டோம்னா அதோடைய சுவையே தனிங்க. இதை பாருங்கள், ஒரு இடத்துல நாங்கள் போயிருந்த இடத்துல அவர் ஒரு மரம் வீட்டு முன்னாடி வச்சுருக்காரு. அவர் இந்த மரத்தை வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, ஏன்னா அது எப்படி நாளில் காய்க்கும்னு சொன்னான். அவங்க இது 3 வருஷத்தில் காய்க்கும் தம்பி, இது 3 வருஷம் கழிஞ்சிட்டு காய்ச்சுண்டா அது ஒரு 30 வருஷம் வரைக்கும் இதை காய்க்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இப்போ அதை பாருங்கள், அந்த மரம் எவ்வளோ ஒரு இதாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 10-300 கிலோ வரைக்கும் காய்ச்சிருக்குங்க. அது மொத்தமே எல்லாமே அப்படியே ஒரே லெவலாக பூரா பழுத்து போய் கிடக்குன்னு பாருங்கள். அந்த மரத்தை பார்க்குறதுக்கே ஒரு அபூர்வமாக இருக்குது. அவர்கிட்ட கேட்டோம், 1 கிலோ 300 விற்கிதுங்க. அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஏங்க இதை விலைக்கு கொடுக்குறீங்களா, விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்களா, கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இது பெரிய மேட்டரே கிடையாதுங்க. அவர் பயங்கர கோடீஸ்வரர். இது இருக்கட்டும், நாங்கள் தின்னுவோம், பிள்ளைங்க கொஞ்சம் தின்னு, மிச்சம் இருக்கிறது வௌவால், அணில், காக்கை, மைனா, குருவி இது போல் இருக்கிற ஜீவனுக்கு அதை எடுத்து தின்னுட்டு போட்டேன். இதை நமக்கு விற்றா எவ்வளோ ரூபா கிடைக்கும்? மீறினா ஒரு 20,000 50,000 கிடைக்குமா? அது நமக்கு பெரிய மேட்டரே இல்லை. இது 10 ஜீவனுக்கு உணவு கொடுப்போம். உணவு கொடுத்தாலே அதோடைய பசி இருந்தால் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, பசி இருந்தால் நமக்கு ஒரு புண்ணியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அவங்கவுங்க எல்லாருமே ஒரு 10 கிலோ காய்க்கிறத கூட அவங்க எப்பயுமே என்கிட்ட ரம்பூட்டான் இருக்கு, வாங்க அது இருந்தால் பறிச்சுட்டு போங்க, எடையை போட்டுக்குங்க, காசை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கிட்டு பழம் பழத்திருக்கு, நீங்கள் வேணாம்னு எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, இது எனக்கு பணம் ஆண்டவன் எனக்கு ஒரு பக்கம் கொடுக்குறான். அதனால் எனக்கு பணம் பெரிய காரியமே இல்லை. 10 ஜீவன்கள் அது பசியாறி போனால் அதுவே எனக்கு ஒரு புண்ணியம் தம்பி அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாங்க. அவர் சொல்கிற வார்த்தை கேட்கும்போதே நமக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இதுபோல் மற்றவங்க சொல்லிட்டு தான் நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் சும்மா சாப்பிடுவார். அவர் குழந்தை இருக்குன்னா ஒரு 10 20 21 வயசு 25 வயசு பிள்ளை பூரா காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு 3 பேர், 2 பெண் உண்டு, ஒரு ஆண் பையன் உண்டு. அப்போ 3 பிள்ளார் இருக்குது. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எப்போயாச்சும் ஒரு தடவை இப்படியும் கழிப்பாங்க. இந்த இருக்கிற சீசனில் பார்த்தா இது இன்னொரு 10 நாளில் பிடுங்கினாத்தான் நண்பர்களே இதெல்லாம் பறித்து எடுக்க முடியும். அப்படி இல்லைண்டா இதை மொத்தம் சீசன் முடியும், மொத்தம் வௌவால், மற்ற அணில், காக்கை, இந்த பறவைகள்லாம் மொத்தம் தின்னுட்டு போகும் நண்பர்களே. இன்னும் அடுத்து ஒன்றுமே இருக்காது. அவர் கீழே போய் பார்த்தோம்னா அது கீழே கிடக்குங்க. அது பூரா குருவியும் காக்கையும் அது இது திண்டு மிச்சம் பூரா பகுதி தின்னாமல் பறித்து கீழே அது ஒரு சப்பக்கிடங்கு போல் இருக்குங்க நண்பர்களே. அவர் அதை பெருசுப்படுத்தாமல் அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு. அவர் பரம்பில் பணி பார்க்குறதுக்கு, வீடு துடைக்க, வீடு கூட்டு வைக்கிறதுக்குள்ள ஆள் இருக்குது. அவர் அன்றாட அதை கூட்டி அவர் அள்ளி கொண்டு போய் அவர் மிச்சத்தை குப்பையில் கொண்டு போய் போட்டுருக்காரு. அப்படி வச்சுருக்காரு நண்பர்களே. பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், பார்க்குறவங்க நல்ல அவருக்கு அவர் எப்படி உள்ளவர் நான் சொன்ன வார்த்தையை வச்சு அவர் நல்லவருன்னா ஒரு அம்மாட்ட சொல்லுங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், எப்படி செவந்து போய் கிடக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு அபூர்வமாக இருக்குது. இது நம்ம நான் போய் கூட நான் ஒரு கிலோ வேலைக்கு நான் பறிச்சுட்டு வந்தேன். அது தாரோட்டு இருந்ததெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போ, கொஞ்சம் நீங்களுக்கு ஆழ்ச்சிட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டி அப்படின்னு சொன்னார். நான் ஒரு கிலோ சும்மா ஒரு 3 கொத்து ஒடித்தேன். ஒரு கிலோ தேரும். இது மதினை நான் பூவா, இது மதி அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு அதை வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முழுமையாக பாருங்கள்.
பார்த்துட்டு நல்லா கமெண்டில் சொல்லுங்கள். அவர் ஓனர் எப்படி உள்ளவருன்னு உங்கள் மனசில் உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் தேனி ராஜ், தேனி தெங்கு ராஜ் அன்னராஜ். என் வீடியோவை முழுமையாக பார்க்கணுமுண்டா யூடியூப்புக்கு போயிட்டு ராஜ் அன்னராஜன்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க, ஒரு நல்ல கமெண்ட் சொல்லுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ராஜ் அன்னராஜ். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய். ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல் வீடியோ ஒரு இடத்துல பார்த்தோம், ஃபுல்லாக காட்சி கிடைச்சி. அப்புறம் இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சும்மா 4 கிலோ 3 கிலோ இருக்கிற பார்த்து சாப்பிட்டாங்க, புள்ளி விற்றுட்டாங்க. இங்கே பார்க்குறேன் அந்த மரமே மொத்தமாக பழுத்து போய் கிடக்கு. பழுத்து போய் என்னையா அப்படி கிடக்கு, நீங்களாம் விற்க மாட்டியா, இல்லையா அப்படி கேட்குறேன். அதெல்லாம் நம்ம வீட்டாக விற்கிறேன், போ விளையாட்டில் இருக்கட்டேன், பறவையை தின்னுட்டேன், பறவை இருந்தால் அதுவே போதும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏட்டா இது இங்கே பிடியாட்டா, இங்கே பிடி. என்ன எந்த முகத்தை காணிக்க, ഇവിടെ காணிக்க கிட்ட காணிக்கு பாருங்கள் நண்பர்களே. அதுதான் நண்பர்களே, அதான் ரம்பூட்டான் பழம். அது பாருங்கள் எப்படி இருக்குங்க, நல்லா பாருங்கள். அதுதான் நல்லா மதுரம் உள்ளது நண்பர்களே, எல்லாம் மதுரம் உண்டு.